பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை வந்து நயன்தாரா வந்து ஜெர்மன் வார்த்தையை வச்சு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த ஜெர்மன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நடிகை நயன்தாரா வந்து இயக்குனர் விக்னேஷ் சிவனை வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜோடிகளுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இவர்களோட திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா மகாபலிபுரம் ஷெரட்டன் ரிசார்ட் ஹோட்டலில் விமரிசையாக நடைபெற்றது. அப்போது நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் நயன்தாராவோட ஆவணப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்து திருமண கிளிம்ஸுடன் வெளியானுச்சு. நயன்தாராவோட குழந்தை பருவம் முதல் இளம் வயதில் அவர் சந்தித்த வெற்றிகள், துயரங்கள், விக்னேஷ் சிவன் உடனான காதல், திருமணம் வரை அனைத்தையுமே ஆவணப்படமாக வெளியிட இருக்காங்க. நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற தலைப்புல உருவாகியுள்ள இந்த ஆவணப்படம் வெளியாவதில் 2 ஆண்டுகள் வந்து தாமதமான நிலையில வரும் 18ஆம் தேதி நயன்தாராவோட பர்த்டேவை முன்னிட்டு அவரது பிறந்தநாள் பரிசாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வந்து இந்த ஆவணப்படத்தை வெளியிடவிருக்கு. இந்த நிலையில தனது திருமண வீடியோ வந்து 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. 400 ரவுடி தான் படத்துல வரும் 3 நிமிட காட்சியை பயன்படுத்தியதற்கு நடிகர் தனுஷ் வந்து 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டதாக நயன்தாரா வந்து ஒரு பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. தனது நீண்ட அறிக்கையில் ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களை வந்து கடவுள் வந்து பார்த்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஜெர்மனிய மொழியின் ஷேடன் ஃப்ரூயட் என்னும் வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. திடீரென நயன்தாரா தனுஷ்க்கு அறிமுகப்படுத்திய இந்த ஜெர்மன் சொல்லின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இணையத்துல வந்து தேடி வராங்க. நயன்தாரா குறிப்பிட்ட ஷேடன் ஃப்ரூயட் என்ற ஜெர்மன் மொழி வார்த்தைக்கு மற்றவர் துயரத்தை கண்டு ஒருவர் இன்பம் கொள்வது அல்லது திருப்தி அடைவது என்பதுதான் பொருள். தனுஷை வந்து இவ்வளவு கோபமா நயன்தாரா வந்து திட்டுவதற்கும் இந்த மொத்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் நயன்தாரா மற்றும் தனுஷ்க்கு இடையே இருக்கும் அந்த தனிப்பட்ட பகை என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து காலிவுட் வட்டாரத்துல ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.